இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பால் கறி. இது புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலில் தேடி வரும். இப்போ எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம இதுக்கு எப்படி மசாலா அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அதோட க்ரீன் சில்லி 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை தோலெல்லாம் சீச்சிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு ஒரு 1 நிமிஷம் இந்த வாழைக்காவை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே இந்த வாழைக்காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அடுப்பை மிதமான தீயிலே இருக்கட்டும் வாழைக்காய் வேகிறதுக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சு இது குக் ஆகட்டும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே வாழைக்காய் நல்லா வெந்துடும். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த வாழைக்காய் பால் கறிக்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்தா தான் இந்த ரெசிபிக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் நம்ம மூடி வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இதுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணல, க்ரீன் சில்லி தான். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம சேர்த்த பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு நல்ல வாழைக்காய் பால் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது புளிக்குழம்புக்கு சரி, வெரைட்டி ரைஸ் கூட சரி, இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் வாழைக்காய் பால் கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.